அமாவாசையுடைய சிறப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிலவுடைய இருண்ட பகுதியில தான் பித்ருலோகம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு தான் இந்த இருண்ட பகுதி முழுமையாக வெளிப்படுமா. அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு நாம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறோம். 3 அமாவாசைகள் ரொம்ப முக்கியமானது. தை அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை. தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும் போது பூமியில இருக்கிற சந்ததிகளை ஆசீர்வாதம் செய்யறதுக்காக பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்களே பூலோகம் இறங்கி வருவாங்களாம். அந்த நேரத்துல நாம அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள வரவேற்று திதி கொடுத்தா நம்முடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள்ல நீராடி தர்ப்பணம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அப்படி கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே படையல் போட்டு வழிபடலாம். அதுவும் முடியாதவங்க முன்னோர்களை மனசுல தியானம் பண்ணி பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், காக்காய்க்கு கொஞ்சம் சாதம் வைக்கலாம். ஆடி அமாவாசைங்கிறது நம்மை நம்முடைய வேர்களோடு இணைக்கக்கூடிய ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படுவார்களாம். கருட புராணத்தில் இந்த பித்ருலோகம் சூரிய மண்டலத்தில் இருந்து பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் அவர்களை வரவேற்கும் விதமாக ஆடி மாத அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்கிறார்கள். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எந்த வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு தடை வருது, ஒரு வேலை செய்யறோம், எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது, வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம், தடையா இருக்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நோய் வந்துகிட்டே இருக்குது, வீட்டுல ஒரே சண்டையா இருக்குது, என்ன ஒரு பிரச்சனை நீங்க போனீங்கன்னாலும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இப்படின்னா என்ன, அது ஏன் வருது, அது போறதுக்கு என்ன வழி அப்படின்னு ரொம்ப யோசிச்சு 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 அதுக்கான வழியை தேடி ஓடுறதே வாழ்க்கையில பல பேருக்கு வேலையா இருக்கு. ஆனா இது எதுவுமே நமக்கு இல்லாது நாம் எதை தொட்டாலும் தொட்ட காரியம் உடனே துலங்கணுமா, எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கணுமா, வாழ்க்கையில நமக்கு சிக்கலே இல்லாம சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னா ஒருத்தவங்களுடைய தயவு நமக்கு ரொம்ப தேவை. அது யாரு? நம்ம கூடயே இருந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நமக்காகவே பாடுபட்டு நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்காகவே நம்மை வளர்த்து எடுத்த பெரியவங்க தான் அவங்க. அந்த பெரியவங்க நம்மள பார்த்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா நம்மள வளர்க்குறாங்க, நம்ம தாத்தா பாட்டி நம்மள வளர்க்குறாங்க, அவங்க நம்மள பாக்குறாங்க, நம்ம எப்படி வளர்றோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு தெய்வம் வந்து நமக்கு துணை செய்வதற்கு முன்பு பித்ருக்கள் அங்க வழிவிடணும்.